ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து ஏஐஸ்களுக்கும் வணக்கம். இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இன்கரெக்ட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து யுடைஸ் ப்ளஸ் வெப்சைட்டில் இருக்கும்போது அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கொடுக்குறேன், அதாவது இன்கரெக்ட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எரர் காமிச்சுது. சரி, இது எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட அதாவது நம்ம கரெக்டாக வந்து இந்த ஸ்டேட் உள்ள ஃபார்மேட் கொடுக்கணும். கொடுக்காதனால தான் வந்து இந்த மாதிரி எரர் காமிக்குது. இப்போ பாருங்கள், அதாவது லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் போனோடனே ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு ப்ராப்பராக கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் யுடைஸ் ப்ளஸ், அதாவது udaisplusgov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸு. சரிங்களா, இப்போ நான் மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் கம்ப்யூட்டரில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போடல. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்துட்டு நான் மொபைல் ஸ்க்ரீனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இதில் வந்து ஸ்டேட் கரெக்டாக கொடுத்துட்டு கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். கேப்சா ஒவ்வொரு தடவையும் வரும். நீங்கள் ஒவ்வொரு தடவை உள்ளே என்ட்ரு பண்ணும்போதுமே ஒவ்வொரு தடவையும் கேப்சா வரும். கேப்சா கொடுத்தீங்க, கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் உள்ளே போவோம். B98A80. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே லாகின் ஆகிடுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஸ்டேட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் இனிமேல் வந்து இந்த பாஸ்வேர்டு மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா ப்ராப்பராக வந்து உள்ளே லாகின் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு பிஆர்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹெச்எம் மூலமாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கோம் அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும். அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களோட எம்இஸ் ஐடியோட பாஸ்வேர்டு மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிலதில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எரர் காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொடுத்த ஐடியா இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள். அது கரெக்டாக நீங்கள் ரீடைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பிகாஸ் சில பேருக்கு அது மூலியமாகவும் எரர் வந்து காமிக்குது. சரிங்களா, அந்த ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ப்ராக்ரஷன் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னாவே நான் இப்போ அந்த யூசர் மேனுவல் வந்து டவுன்லோட் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து யுடைஸ் ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே வந்து ஃபைனலைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஸ்கூலில் இப்போ வந்துட்டு இப்போது அவுட்கம் நீங்கள் ஹையர் கிளாஸ்லேருந்து தான் போட்டுட்ருப்பீங்க. அந்த பையன் வந்து இறந்துருக்கான் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில ஃபார்மேட் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுங்க. வேகமாக முடிச்சுட்டு ஃபைனலைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. ஃபைனலைஸ் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கான பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராக்ரஷன் மாடலுக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணணுன்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஆனால் ஃபைனலைஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு சேஞ்சஸ் பண்ண முடியாது. செக்ஷன் வைஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராக்ரஸ் அண்ட் சம்மரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். எப்படி நம்ம கொடுத்துருக்கோம், என்ன பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக்ஷன் வைஸும் வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஃபைனலைஸருக்காக எப்படி வந்து மாடல் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதாவது நீங்கள் யுடைஸ் ப்ளஸில் நெக்ஸ்ட் வந்து அந்த பாஸ்வேர்டு எரர் வந்ததுன்னா எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா, பாஸ்வேர்டு எரர் மேக்ஸிமம் மிஸ்மேட்ச் ஆகாது. அப்படி மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா டேரெக்டாக லாகின் போய் போனீங்கன்னா தப்பாக தான் வரும். ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பராக அது வந்து கரெக்டாக வரும். ஓகேவா, வித்தவுட் செலக்டிங் ஸ்டேட் யூ ஹாவ் டு பி கெட் ராங் மிஸ்மேட்ச். ஓகே, தட் இஸ் தட் சொல்யூஷன் for you. Thank you. Next வீடியோவில் உங்களை பார்க்கலாம். Thank you.